அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சாலை பணியின் போது கடலூரில் KN பேட்டையில் சாலை பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்ட போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தற்போது இந்த குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? விவரம் என்ன? கடலூர் மாநகராட்சி உட்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு கேப்பர்மலையிலிருந்து தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் அனுப்பப்படுகிறது. இந்த ராட்சத குழாய் தான் இன்று காலை உடைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்றது. அதன் அருகே இருக்கும் சாலைகளை சீர் செய்யும் பணியின் போது பள்ளம் தோண்டப்பட்டதால் அந்த பள்ளம் அருகே பைப் இருந்ததை கவனிக்காமல் உடைத்து விட்டார்கள். இதன் காரணமாக ராட்சத பைப் உடைந்ததால் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் தற்போது வழிந்து ஓடும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். இதனால் அந்த பகுதியில் இருக்கும் வாகனங்கள் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இதுபோல் பள்ளம் தோண்டும் போது சம்பந்தப்பட்ட மின்வாரியத்துறை அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள், குடிநீர் வடிகால் வாரியம் இப்படி அனைத்து துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் தான் பள்ளம் தோண்ட வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது. அதையெல்லாம் சரியாக கவனிக்காத காரணத்தினால்தான் இதுபோல் தண்ணீர் வீணடிக்கப்பட்டதாகவும், இன்று இது சரி செய்யவில்லை என்றால் அடுத்த சில நாட்களுக்கு கடலூர் மாநகரம் முழுவதும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும், குடிநீருக்காக பொதுமக்கள் அல்லல் படும் நிலை ஏற்படும். எனவே உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இது சம்பந்தமாக நம் மாநகராட்சி அதிகாரிடம் தெரிவித்துகிறோம். அதே சமயத்தில் இன்றுதான் புதிதாக மாநகராட்சி ஆணையராக அனு IAS பொறுப்பேற்றார். அவர் பொறுப்பேற்றவுடன் முதல் கட்டமாக சுகாதாரம் மற்றும் குடிநீருக்காக தான் முன்னுரிமை தரப்படும் என்று தெரிவித்தார். அவர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.